பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபதனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்காக கொரிந்தியர்கள் முன்பே வாக்கு பண்ணின அந்த காணிக்கையை பவுல் வருவதற்கு முன்பே ஆயத்தப்படும்படிக்கு சகோதரர்களை அனுப்புகிறார். இதன் மூலம் ஒரு 3 முக்கிய சத்தியங்களை இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது, கொடுப்பது முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். தேவனுக்கு கொடுப்பது திடீரென்று அழுத்தத்தினால் அல்ல, வெட்கத்தினால் அல்ல, ஜபத்துடனும் திட்டமிட்டும் செயல்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எக்ஸாம்பிளா நீதிமொழிகளை பார்த்தோன்னா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உன் பொருட்களாலும் உன் எல்லா விளைவுகளின் முதற் பலனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 2ஆவதாக பார்க்கிறோம், கொடுப்பது கட்டாயம் அல்ல, ஆசீர்வாதம் மனதோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த கொடையின் அளவே அல்ல, இருதயத்தின் மனப்பான்மையை பார்க்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொருவனும் மனதில் தீர்மானித்தபடி கொடுக்க கடவன், மனஸ்தாபத்தோடும் கட்டாயத்தினாலும் அல்ல, சந்தோஷமாய் கொடுக்கிறவனை தேவன் நேசிக்கிறார். ஆமென். 3ஆவதாக பார்க்கிறோம், கொடுப்பது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு வழியாய் இருக்கிறது. ஆமென். தேவனுக்காக விதைக்கப்படும் அந்த கொடை பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் கொடுப்பவருக்கும் ஆவிக்குரிய கனியாகவும் மாறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு விவசாயி விதை விதைக்கும் நாளுக்கு முன்பே நல்ல விதையை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்கிறான். விதைக்கும் நேரத்தில் அவசரப்பட்டு விதையை தேடுவதில்லை. அதுபோல தேவனுக்கு கொடுக்கும் காணிக்கையும் முன்பே ஒரு ஜபத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆயத்தப்பட வேண்டும். அப்போது அந்த கொடை தேவனை மகிமைப்படுத்தும். அது மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, தேவனுக்கு கொடுப்பது ஒரு கடமை அல்ல, அது நன்றியுள்ள இருதயத்தின் ஆராதனை. ஆமென். ஆயத்தமான மனதுடன் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாத எண்ணத்தோடு கொடுப்பவர் தேவனுடைய அந்த தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவர்களே, உங்களோடும் என்னோடும் ஆவியான இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த ஒரு ஜப சிந்தனோடு, இந்த உணர்வோடு, நாம் ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 7ஆவது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 25ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த வேத வசனத்தைப்படி ஆண்டவரே தேவனே, உமக்கு கொடுக்கிற காரியம் நாங்கள் கட்டாயத்தினால் கொடுக்காதபடி, மனசஞ்சலத்தோடு கொடுக்காதபடி, உற்சாகத்தின் ஆவியோடு நீர் எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனே, அப்பா நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு செலுத்துகிற ஆராதனை தான் கொடுப்பது என்பதை இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய உற்சாகத்தின் மனதோடு ஆசீர்வாதத்தோடு உற்சாகமாய் கொடுப்பதற்கு ஆண்டவரே, எங்கிட்ட என்ன இருக்குதோ நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அதை உமக்கு கொடுப்பதற்கு நாங்கள் சந்தோஷமாய் கொடுக்க எங்கள் ஒவ்வொரு இருதயத்தை நீங்கள் அப்படி நிரப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பன். இந்த புதிய நாளில் அப்பா எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீர், பலன் தந்திருக்கிறீர், சுகம் தந்திருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரை
ஏசப்பா நீர் அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பங்களை, வேலை ஸ்தலத்தை, முற்றா உறவினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. எங்களோடு அப்பா வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் இந்த இரத்த கொடைகளை ஒப்புக் கொடுக்குறோம். பாதுகாத்துக்களும் வழி நடத்துங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.